நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 20 முடிய. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 பேருக்கு தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, சிறுவர் சிறுமியரே, இன்று அன்னையாம் திரு அவை ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது, சிறப்பிக்கிறது. உயிர்த்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு 40 நாள்கள் உடனிருந்து அவர்களை பல நிலைகளில் தேற்றினார். அந்த தேற்றுதலுக்கு பிறகு அவர்களுக்கு கட்டளை கொடுத்து, உலகத்தின் எல்லா இடங்களுக்குமாக செல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள் என்ற படிப்பனையை அவர்களுக்கு வலியுறுத்தி காட்டி, விண்ணேற்றம் அடைந்த மாபெரும் நிகழ்வு நம்மை இந்த உலக வாழ்விலே, கிறிஸ்துவ வாழ்விலே, ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்ற நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இறைவன் இயேசு ஆண்டவர் நமக்கு ஒரு நெல்வரி சட்டமாக, ஒரு உதாரணமாக நமக்கு முன்பாக விண்ணகத்திற்கு ஏறி சென்றான். நீங்களும் நானும் இந்த உலக வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, கிறிஸ்துவ வாழ்விலே, சமுதாய வாழ்விலே வாழ்ந்து வருகிற நமக்கு நாம் அனைவருமே விண்ணகத்தை நோக்கி, விண்ணகத்தை எதிர்நோக்கி பயணம் செய்கின்ற திரு பயணிகள் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய விழா நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. பயணம் செய்கின்றவர்கள் என்றாலே, திரு பயணிகள் என்றாலே, இந்த உலகமோ, குடும்பமோ, சமுதாயமோ, வாழ்வோ நமக்கு நிரந்தரம் அல்ல என்ற ஒரு உண்மையையும், கடவுளை நோக்கி கடவுளை அடைவதே, கடவுளோடு இணைந்து வாழ்வதே நமது வாழ்வு என்பதையும் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை நம்மை நினைத்து பார்த்து நமது வாழ்வின் செயல்பாடுகளிலே மாற்றம் காண தூண்டுதல் தருகிறது. ஆண்டவர் இயேசுவிலே மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் இந்த மாபெரும் விண்ணேற்றத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக, அல்லது விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். உலகத்தின் எல்லா இடங்களுக்குமாக செல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள் என்று. எல்லா இடங்களுக்குமாக சென்று நற்செய்தி சொல்லுகின்ற இந்த படிப்பினை எதிலே அடங்கி இருக்கிறது? எதை இயேசு ஆண்டவர் தனது வாழ்வின் மூலமாக, போதனையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள தூண்டுதல் தருகிறார் என்பதை மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம்
15வது இறை வார்த்தையை சிந்திக்கின்ற போது, உலகத்தின் எல்லா இடங்களுக்குமாக செல்லுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள். இந்த படிப்பினை பல சமயங்களிலே நாம் எண்ணிவிடக்கூடும். ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவியர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு படிப்பினை உண்டு, இவர்களுக்கு மட்டுமே இயேசு ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுத்திருக்கின்றார் என்று சில வேளைகளிலே எண்ணிவிடக்கூடும். மாறாக இயேசு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உன்னதமான கட்டளை திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்குமே உரித்தான அன்பு கட்டளை. நம்மிலே ஒரு சிலர் இப்படியாக எண்ணலாம், அப்படி என்றால் நான் என்ன செய்வது, எப்படி செய்வது, எப்படி இந்த இயேசுவின் கட்டளை ஏற்றுக்கொண்டு எனது வாழ்விலே, எனது செயல்பாடுகளிலே இயேசுவின் இரக்கத்தை, இயேசுவின் அன்பை, இயேசுவின் மன்னிப்பை எப்படி அறிக்கை செய்வது என்பதை எண்ணி பார்ப்பது சால சிறந்ததாக இருக்கும் என சொல்லி கருதுகிறேன். சமீபத்திலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய ஒரு பிரசங்கத்தில், ஊக்க உரையிலே இப்படியான ஒரு கருத்தை மையப்படுத்தினார். திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்படுதல் அல்லது அனுப்பப்பட்டவர்கள் என்றாலே விவிலியத்தின் பின்னணியிலே பல நபர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இறை அடியார்கள், இறைவாக்கினர்கள், அரசர்கள், தலைவர்கள், திருத்தூதர்கள், இவர்கள் எல்லோருமே கடவுளால், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள். ஏன்? ஆண்டவர் இயேசுவும் கூட இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் தான். அனுப்பப்படுதல் என்றால், எனக்கென்று ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் சொல்லுவதை, அவரது வாழ்வினுடைய செயல்பாடுகளை நமது வாழ்விலே, நமது செயல்களிலே எண்பித்து காட்டுவது, வாழ்ந்து காட்டுவது. அனுப்பப்படுகின்ற அல்லது அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை, தலைவரை, இறைவனை, இயேசுவை முதன்மைப்படுத்தி வாழ்வது. அந்த இயேசு ஆண்டவர் நமக்காக இந்த உலகிலே மனிதனாக பிறந்து பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்து தன்னுடைய சீடர்களை தேற்றிய அதே இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேற்றுகின்ற ஆண்டவராக, நம் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதே இயேசு ஆண்டவர் நம்மையும் அனுப்புகிறார், நம்மையும் அனுப்பி இருக்கிறார். எதற்காக? ஆண்டவர் இயேசுவின் அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, உடனிருப்பை, பாதுகாப்பை உணர்ந்து கொண்டு நாம் வாழ்ந்தவர்கள் நாம் ஒவ்வொருவருமே நமது நடைமுறை வாழ்விலே, குடும்ப வாழ்விலே அன்பையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலி அந்த பகுதிகளிலே வாழ்ந்து வந்த ஒரு IAS அதிகாரி உமா சங்கர், கேள்விப்பட்டிருக்க கூட ஒரு சிலர், உமா சங்கர் என்ற இந்த பிற மதத்தை சார்ந்த ஒரு IAS அதிகாரி பல நிலைகளிலே நெருக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார். ஒரு புறத்திலே அரசியல் தலைவர்கள், மறுபுறத்திலே அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னொரு புறத்திலே குடும்பத்திலே சந்திக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், இன்னும் குடும்ப சூழ்நிலைகளிலே உறவினர்கள், நண்பர்கள், இப்படி பல நிலைகளிலே துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வந்த இந்த உமா சங்கர் IAS அதிகாரியாக பணியாற்றி வந்த ஒரு நிலையிலும், இனி நான் வாழ்ந்து எனக்கு பயனில்லை, வாழ்வினுடைய அர்த்தத்தை இழந்த நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அந்த வாழ்வை மாய்த்து கொள்ளலாமே என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த கடற்கரை சாலை ஓரமாக கன்னியாகுமரி பகுதியிலே நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாதையுடைய ஒரு ஆலயத்தை கண்ணோக்கிய போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு அருள் பணியாளரை சந்திக்கலாமே,
இறுதியாக அவரிடத்தில் ஒரு ஆசிரியை பெற்றுக்கொண்டு வாழ்வை மாய்த்துக் கொள்ளலாமே என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் அந்த ஆலயத்திற்குள்ளாக நுழைகின்றார். இவருடைய கதையை, கவலையை, வேதனையெல்லாம் கேட்டுக்கொண்ட அந்த அருள் பணியாளர் பதில் எதுவும் கொடுக்காமல் தான் வைத்திருந்த ஒரு விவிலியத்தை கொடுத்து, சார், நீங்கள் செய்வதற்கு அல்லது நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு துணை புரியக்கூடிய வகையிலேதான் ஒரே ஒரு வாரம் எனக்கு நேரம் கொடுங்கள். இந்த ஒரு வாரத்திற்குள் இந்த விவிலியத்தை நீங்கள் வாசித்து முடித்துவிட்டு என்னிடத்திலே வாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலையை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் அல்லது நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என சொல்லி அனுப்பி வைத்தாராம். விவிலிய பகுதிகளை ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இரவுமாக இவர் வாசிக்க அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இறை வார்த்தையை வாசிக்கின்ற எந்த ஒரு நபருமே, விவிலிய பகுதிகளை வாசிக்கின்ற எந்த ஒரு நபருமே வாழ்வை மாய்த்துக் கொள்ளலாம் என சொல்லி எண்ணிவிட முடியாது. காரணம், கடவுளுடைய அளவிட முடியாத அன்பு, இறைவனின் அளவிட முடியாத இரக்கம், இறைவனின் அளவிட முடியாத மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்ற ஒரு நபராக அந்த உமா சங்கர் உள்ளத்திலே புது தெம்பு பெற்று மீண்டுமாக குறிக்கப்பட்ட அந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த அருள் பணியாளரை சந்தித்து, இதோ நீங்கள் என்னிடத்தில் விவிலியத்தை கொடுத்திருக்கிறீர்கள், இதை முழுவதுமாக நான் வாசித்து முடித்து விட்டேன். இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக நான் வாழ்வை மாய்த்துக் கொள்ளலாம் என சொல்லிதான் இங்கே வந்தேன். ஆனால் இனி நான் வாழ்வை மாய்த்துக் கொள்ள மாட்டேன். அந்த இயேசு ஆண்டவர் என்னை, எனது உள்ளத்தை, எனது எண்ணத்தை, என்னுடைய சிந்தனையை மாற்றி இருக்கிறார், என்னை ஆட்கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி இருக்கின்றார். இனியும் நான் வாழ்வை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட மாட்டேன். வாழ துடிக்கின்றேன். பெற்றுக்கொண்ட அந்த இறை அன்பை, இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்று இன்றுமாக திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதிகளிலே மிக ஆணித்தரமான, அசைக்க முடியாத கிறிஸ்துவ நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற, அறிக்கை செய்கின்ற ஒரு நபராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவிலே மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அதே ஒரு வல்லமையால் தான் ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்கின்றார். இன்னும் குறிப்பாக ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே, அருளடையாள கொண்டாட்டங்களிலே இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுதும், இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுதும் இறை வல்லமையை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு வாழ, செயல்பட அழைப்பு தருகிறார், தூண்டுதல் தருகின்றார். இயேசுவால் அழைக்கப்பட்டுள்ள, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள நீங்களும் நானும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சமுதாய உறவின் வாழ்விலே அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, மனித நேயத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கின்ற தன்மைகளிலே ஆர்வம் காட்டுவோம், அக்கறை காட்டுவோம். பல நேரங்களில் நாம் எண்ணி பார்ப்போம், என்னிடத்திலே வசதிகள் இல்லையே, வாய்ப்புகள் இல்லையே, ஆற்றல்கள் இல்லையே. ஆனால் இறைவன் நம் ஒவ்வொருவருக்குமே அந்த உயிரை தந்திருக்கிறார். திருத்துதர் பணிநூல்களில் நாம் வாசிப்பதை போன்று நீங்களும் நானும் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் அந்த கடவுளுடைய அருள் துணையாலே. அப்படி என்றால் எதற்காக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இயேசுவின் அன்பை, இயேசுவின் இரக்கத்தை, இயேசுவின் மன்னிப்பை, இயேசு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற போதுதான் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கின்ற உன்னதமான ஒரு திரு பயணிகளாக நீங்களும் நானும் வாழ முடியும், செயல்பட முடியும். செய்தித்தாளிலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நீங்கள் வாசித்திருக்கக்கூடும், பால் பாண்டியன் என்ற ஒரு பிச்சை எடுத்து வருகின்ற நபர் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அவரிடத்திலே ஒரு 10,000 ரூபாய் தொகையை பணமாக கொடுக்க நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை காண வேண்டும் என சொல்லி ஆர்வத்தோடு அவரை அங்கே காத்திருந்தார். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அவர் கையிலே 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து,
ஏழை மாணவருடைய படிப்புக்காக ஏதாவது செய்யுங்களே என சொல்லி அவரிடத்திலே கொடுத்து வந்தாராம். இதை பெற்றுக்கொண்ட அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை குறித்து விசாரிக்கிறார், வினவுகிறார். நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் வினவிய போது அவர் இப்படி பகிர்ந்து கொண்டாராம். நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எனது வீட்டிலிருந்து எனது மகன், மகள், மனைவி இவர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபர். வீட்டிலே ஏதோ ஒரு காரணத்தை காட்டி என் மீது வெறுப்பு காட்டிக்கொண்டே இருந்தார்கள். வீட்டை விட்டே விரட்டி அடித்து விட்டார்கள். வீட்டிலிருந்து விரட்டப்பட்ட நான் ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டுமே என்ற ஆதங்கத்தோடு, ஆர்வத்தோடு எனது வாழ்வை துவங்க ஆரம்பித்தேன். சாலைகளிலும் தெருக்களிலும் பேருந்து நிலையங்களிலுமாக பிச்சை எடுத்து வருகின்ற இந்த பணத்தை பல நபர்களுக்கு நான் உதவி செய்கின்ற ஒரு நபராக ஏறக்குறைய பல லட்சங்களுக்கு மேலாக ஏற்கனவே நான் செய்திருக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு இந்த ஏழை மாணவருடைய வாழ்வுக்காக, வசதிக்காக, படிப்புக்காக கொடுக்கின்றேன் என சொல்லி பதில் கொடுத்தாராம். நல்லது செய்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் ஒரு நபரால் செயல்படுத்த முடியும், தங்களது வாழ்வால், வார்த்தைகளால், செயல்களால். நீங்களும் நானும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டுள்ள, ஆண்டவரால் அனுப்பப்பட்டுள்ள நீங்களும் நானும் இயேசுவின் அன்பை அனுபவிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் தருகின்ற அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை திருப்பலியிலே அனுபவித்து மகிழ்கின்றோம். எதற்காக? எனக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்காக அல்ல. பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை அன்பை, இறை அனுபவத்தை, இறை வல்லமையை ஒருவர் மற்றவரோடு, குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்காகவே நீங்களும் நானும் இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள். இயேசுவின் அன்பை, இயேசுவின் இரக்கத்தை வாழ்வின் செயல்பாடுகளிலே வெளிப்படுத்தி வாழ அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இதைத்தான் இன்று 2ஆம் வாசகத்திலே பவுலியார் குறிப்பிடுகின்றார். உங்கள் அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள் என சொல்லி. நம்முடைய அழைப்பு என்பது என்ன? உலக வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு, இயேசுவின் அன்பை, இயேசுவின் இரக்கத்தை மையப்படுத்திய இந்த ஒரு உன்னதமான வாழ்விலே இறை அன்பை, இறை உறவை, இறைவன் தருகின்ற அந்த மன்னிப்பை பெற்று அனுபவிக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே, குடும்ப வாழ்விலே ஒருவர் மற்றவரின் குறைகளை, தவறுகளை மன்னிக்கக்கூடிய மனம் நம்மிடம் இருக்கிறதா? குடும்பத்திலே கணவன் மனைவி என்ற உறவுகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பிளவுகளை, பிரச்சனைகளை சரி செய்கின்ற ஒரு மனதை நாம் பெற்றிருக்கின்றோமா? படிக்கின்ற, பணிபுரிகின்ற இடங்களிலே மனித மதிப்பீடுகளை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக வாழுகிறோமா, செயல்படுகிறோமா? ஆண்டவருக்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தன்னுடைய இந்த விண்ணேற்ற பெருவிழா நாளிலே நம் ஒவ்வொருவருக்குமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான கட்டளை, பணி, உலகத்தின் எல்லா இடங்களுக்குமாக நீங்கள் செல்லுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள் என்பது வெறும் விவிலியத்தை கரங்களிலே தூக்கி கொண்டு அல்லது ஆலயத்திலே 24 மணி நேரம் அமர்ந்து கொண்டு ஜெபிப்பதிலே அல்ல. மாறாக கிறிஸ்துவனாக, கிறிஸ்துவலாக வாழ்வால், வார்த்தைகளால், செயல்களால் வாழ்ந்து காட்டுவதே உன்னதமான ஒரு நற்செய்தி அறிவிப்பு. நீங்களும் நானும் இயேசுவை, இயேசுவின் அன்பை, இயேசுவின் இரக்கத்தை, இயேசுவின் மன்னிப்பை பெற்று அனுபவித்து வருகின்ற நீங்களும் நானும் நமது வாழ்விலே, நமது செயல்களிலே, நமது உறவின் தன்மைகளிலே, ஒருவர் மற்றவரோடு உள்ள உறவிலே, அன்பிலே, மன்னிப்பிலே, மனித நேயத்திலே இறைவனின் மகத்துவத்தை, நற்செய்தியின் மதிப்பீடுகளை வாழ்வால், வார்த்தைகளால் வாழ்ந்து காட்ட திருப்பலியிலே அருள் வேண்டுவோம், அர்ப்பணிப்போம்.